எழுதிக்கோ. மிஸ்டர் ஹாசன் மரைக்கார், கோட்டப்புறம் ஹவுஸ். என்ன மேடம்? எம்டி மிஸ்டர் அபிராம் சார் இன்னும் வரல மேடம். damn it. எக்ஸ்கியூஸ் மீ, எம்டியை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட்டா? எதுக்கு? இங்கே பாரு, அபிராமை பார்க்கறதுக்கு எனக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை. ஆனால் எனக்கு தேவை இருக்கு. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு தான் எம்டியோட ஆர்டர். டே ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் ஆகாத. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா வேலை இல்லாமல் குழந்தைங்களோட நீ வீட்டை தான் உட்கார வேண்டி வரும். சும்மா மிரட்டாதீங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உங்களை அனுமதிக்க முடியாது. குட் மார்னிங் சார். மார்னிங். ஹலோ, நீ எப்போ வந்த? என்ன ஒரு மாதிரியா இருக்க? நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே பாருங்க, எனக்கு கூப்பிட்டு வச்சு இன்சல்ட் பண்ணாதீங்க. வாட் ஹேப்பன்? அப்பாயின்மெண்ட் இல்லாதால உங்கள் செக்யூரிட்டி என்னை உள்ளே விட மாட்டேங்கிறான். ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுறவங்கள தான் செக்யூரிட்டியாக வைக்கணும். யோ, ஒரு ராணுவ பலத்தை இங்க காட்டாத. ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசின வேலை போயிடும். கல்ச்சர்லெஸ் கிரீச்சர். கம் ஆன் டார்லிங். மாமா, அம்மா இது உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் கிளம்பட்டுமா மாமா? ஜாக்கிரதையாக போகணும். எக்ஸாமில் எல்லா கொஷனுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணு. குட். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் கேப்டன் நெப்போலியன் சார். மாலைக்கும் சலாம் சார். நீங்க நலமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அவசர வேலையா உங்களை நேரில் பார்க்கணும்னு நான் விரும்புறேன். இன்னும் மிலிட்ரி ரத்தம் தான் உன் உடம்புல ஓடிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டு இங்க வரணுமோ வாங்க. இந்த அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன். இப்படிக்கு உங்கள் கேப்டன் நெப்போலியன். சார். ரூமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிக்கணும்னு தெரியாது? நான் அடிச்சேன். காலிங் பெல் சத்தத்தை கேட்கிற மூட்ல நீங்க தான் இல்ல. மேனஸ் இல்ல. எம்டின்ற போர்டை மாட்டிக்கிட்டு பொம்பளைங்களோட பொறுக்கித்தனம் பண்ற உனக்கு தான் மேனஸ் இல்ல. எனக்கு நிறையவே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? கல்ச்சர்லெஸ் கிரீச்சர். ஏண்டா டேய், கட்டின பொண்டாட்டி கண்ணியமா வீட்டுல இருக்கும்போது கண்ட பொம்பளைங்களோட கட்டி பிடிச்சி காமலையில பண்ணிட்டு இருக்கிற நீ கல்ச்சரை பத்தி பேசுறியா? எட கேவலமா இல்ல? நீங்களா நாட்டுல நல்லா இருக்கிறதுக்காக வெயில் மழை காத்து குளிர் இதெல்லாம் பார்க்காம எல்லைய பாதுகாத்த ராணுவ வீரண்டானா? உன்கிட்ட வேலை பார்க்கறத விட முச்சந்தில உட்கார்ந்துகிட்டு போற வரவனுக்கு சவரம் பண்றதே மேல்றா. வரேன். நம்மளை பொறுத்த வர ராணுவ வீரங்கிறது முடிஞ்சு போன சார். இப்போதைக்கு நம்ம சாதாரண சிட்டிசனா தான் சார் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, தகுதிகளை இழந்த சிட்டிசன். சிட்டிசன் ஆனாலும் டைட்டானும் நான் ஒரு ராணுவ சமையல்காரன்னு ஒண்ணு சொல்றேன். ரத்த சூடா இருக்கும் போதே பொறிச்சு சாப்பிட்டுறணும். அந்த மூதேவி மூர்த்தியை கண்டுபிடிக்கிற முயற்சியை ஒரு நிமிஷம் கூட ஆற போடக்கூடாது, முடிச்சிடணும். சாரே சகச்சு அச்சா இந்துஸ்தானே அமாரா. இங்க இப்ப கேப்டனும் மோகன் ராயும் தவிர பாக்கி எல்லாருமே ஃபேமிலி மேன் தான். நீங்க ரெண்டு பேரும் வர்ற ஆபத்தையும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளையும் சந்திக்க தயாரா இருக்கீங்க. கஷ்டமோ நஷ்டமோ அவங்க அனுபவிச்சுக்கணும். ஆனா குடும்பமும் குழந்தையும் எங்களை போல உள்ளவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு 1000 தடவை யோசிக்க வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஆபத்தான செயல் தான். அதாவது இந்த ஆபரேஷன்ல உங்க யாருக்கும் கலந்துக்க விருப்பம் இல்ல, அப்படிதானே? அப்படி இல்ல கேப்டன், இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஓகே ஜென்டில்மேன், சாரி, யூ ஆர் செட்டில்டு ஃபேமிலி மேன். எல்லா பிராக்டிகலுக்கு பின்னாடியும் ஒரு தியரி இருக்கு. கேப்டனோட தியரி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் நான் கேப்டனோட இருப்பேன். தேங்க்ஸ், தேங்க்யூ வெரி மச். நானும் உங்க கூட இருக்கேன் கேப்டன்ஜி. உங்களுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி எல்லாம். தேவநாராயணமூர்த்தியோட போராடுறதுக்கு இந்த சக்தி போதாது கேப்டன். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்கல்ல, இன்னும் ஒரு ஆளும் கூட நான் தரேன். இரும்பு மனுஷனை போல உள்ளவன். அது யாரு? உங்களுக்கும் அவனை நல்லா தெரியும். பாபுங்கிறது அவன் பேர். உள்ள 6 மாதம் வெளியில் 6 மாதம்.
அதுதான் அவனோட வாழ்க்கை. ஆனால் அவன் கிரிமினல் இல்லை, அவன் ஒரு ஆட்டோக்காரன். மனிதாபிமானத்தோடு பார்த்தா அவன் செய்கிறதெல்லாம் 100% கரெக்ட் தான். பாபு உங்கள் கூட இருந்தான்னா ஒரு ஆள் இல்லை 10 பேரோட சக்தி கிடைக்கும். அடிச்சு நொறுக்குடா. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குடா. ஒருத்தரும் கனவு போடா. ஓடுறா வண்டி ஏறா. சைக்கிள் எடுத்து போடாண்டு. போடா ஓடுறா வா. ஏய் ஓடுமா ஓடு. நீ வெளிய வா. காடா அடிச்சு நொறுக்குடா. அடிச்சு நொறுக்குடா. காலி பண்ணா அவன. இந்த மாசத்துல எதுக்கு நடத்துறீங்க? இந்த பந்தம் எதுக்கு நடத்துறீங்க? சொல்லுங்க. உனக்கு தெரியணும்ல. அத நான் உனக்கு சொல்லி தரேன்டா. அடிச்சு நொறுக்குடா. ஓடுறா. அடிச்சு கொல்றா. வாங்கடா போடா. பந்து நடந்துட்டு இருக்கு. ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கியா? கர்ப்பிணி பொண்ணு பிரசவத்துக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போலன்னா பிரச்சனை இறங்கடா. ஆஸ்பத்திரிக்கு போக போறல, நீ நேரா மார்ச்சரிக்கு தான் போக போற. ஏப்பா அந்த தம்பியை விட்டுப்பா. எனக்கு வந்து முதலே ஆட்டோ வராதுன்னு தம்பி சொன்னாருப்பா. என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. நான் தான் கட்டாயப்படுத்தி அவரை கூட்டிட்டு வந்தேன்ப்பா. தள்ளி போ தள்ளி. அம்மா அம்மா எந்திரிமா. முருகா ஐயோ. தம்பியை விட்டுருப்பா. அப்பா அடிக்காதீங்க. அடிக்காதீங்கப்பா. அம்மா எந்திரிமா. அம்மா மெதுவா எந்திரிமா. பாபு அம்மா பாத்து மெதுவாமா. பாத்துமா பாத்து 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 வந்துரு. பாத்துமா ஆட்டோல ஏறி உள்ள உட்காரு. இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. இந்த பாபாவோட ஆட்டோவை தடுக்கிறதுக்கு யாரால முடியாதுடா. நீ ஆட்டோ எடுத்து போ. ஆட்டோக்காரங்கிட்டே மோதுறீங்க ரவுடி பசங்கள. பட்ட பகலில் நடு ரோட்டில் வைத்து கொலை செய்யும் எண்ணத்தோடு 4 பேரை கொடூரமாக வெட்டியதற்காக ஐபிசி 324, 326 கீழ் 2 வருட கடும் காவல் தண்டனை விதிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அட யாரு நம்ம பாபாண்ணே? அண்ணே நான் எப்போ ஜெயிலுக்கு வந்தாலும் இவனும் வந்துடுறானே. டே தம்பி,
இங்க வா. இதோ வந்துடுறேன். நீங்க ஒரு தம்ம போடுறதுக்குள்ள நான் போயிட்டு அண்ணன் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா வணக்கம். அண்ணன் வெளியில செஞ்ச வேலைகள்லாம் கேள்விப்பட்டேன். அண்ணன் நீங்க ஃபர்ஸ்ட் கோர்ட்ல இருந்தப்போ பக்கத்துல இருந்த செகண்ட் கோர்ட்ல தான் நான் இருந்தேன். அண்ணன் கையால வெட்டுப்பட்ட 2 பேரும் கண்டிப்பா போய் சேர்ந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூலிக்கு தான் பிட் பாக்கெட் அடிச்சா? என்னென்ன சொல்றீங்க? இப்பெல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல, சண்டைக்கு போறதெல்லாம் நிறுத்திட்டு மான மரியாதையோட வாழலாம்னு நினைச்சேன். இந்த மாச பட்ஜெட்ல கொஞ்சம் கையை கடிச்சிருச்சு. முந்தா நாள் ராத்திரி ஒரு வீட்டுல பூந்துட்டேன். ஆனா இந்த நேரத்துக்கும் காலத்துக்கும் தான் என் நிலைமை புரியாதுங்கிறது எனக்கு அப்ப தெரியாம போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சா? கொஞ்ச நவருங்க. என் கைவரிசை காட்டுறது யார் வீட்டுல தெரியுமா? ஐஜி வீட்லயும் டிஐஜி வீட்லயும் தான். அதுக்கப்புறம் நம்மளை எங்க வைப்பாங்க தெரியும்ல. இங்க அண்ணனை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஜெயில எனக்கு நீங்க தானே கம்பெனி. ஆனா போலீஸ்காரனே, பீடி அடிச்சது போதும் வாங்க. நம்ம சென்ட்ரல் ஜெயில் போய் சேர்றதுக்குள்ள நேரம் மேடம் சூப்பரண்ட் உங்களை தான் திட்டுவாரு. நாம மிரட்டணும்.